வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த ஆண்டு பருவமழை எதிர்பார்த்ததை விட அதிகம் பெய்தது. இதனால் வனவிலங்குகளுக்கு உணவு, குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைத்து வருகிறது. இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு தாக்கம் உள்ளது. அதேபோல் பகலில் வெயிலின் தாக்கத்தால் வறட்சி ஏற்பட துவங்கியுள்ளது. இதனால் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளது. வனத்தீயை கண்காணிக்க 40 தற்காலிக தீத்தடுப்பு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காட்டுத்தீ ஏற்பட்டால் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்க 286 கிலோமீட்டர் தூரம் தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியை துவங்கியுள்ளனர். முதுமலை தெப்பக்காடு பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின ஆண்கள், பெண்கள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதுமலை துணை இயக்குநர் கணேசன் கூறுகையில், கோடையில் வனத்தீ ஏற்படுவதை தடுக்க தற்காலிக தீத்தடுப்பு காவலர்கள் நியமித்து கண்காணித்து வருகிறோம். 3 சிசிடிவி கேமரா மற்றும் 2 ட்ரோன் உதவியுடன் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முதுமலை வரும் டூரிஸ்டுகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து வரக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் அண்ணாமதுரை விழாக்குளத்தில் 50 வருடங்களாக கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக இருந்த இடத்தில் 8 ஹெக்டேர் நிலத்தை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வனத்துறையினருக்கு வருவாய்த்துறையினர் ஒதுக்கினர். இன்று அங்கு எல்லை கற்கள் ஊன்றுவதற்காக வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்தபோது கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்திற்கு சொந்தமான மேய்ச்சல் நிலம் என்பதால் வனத்துறைக்கு ஒதுக்கக்கூடாது என வலியுறுத்தினர். கடந்த 2 வருடங்களாக ரத்து செய்ய கோரி கலெக்டர் மற்றும் தாலுகா அலுவலகத்தில் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மானாமதுரை போலீசார் மற்றும் அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் கிராமத்தினர் இடத்தை கிராம மக்களின் மேய்ச்சல் நிலம் என அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கி உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் கலெக்டர் பொற்கொடியிடம் மனு கொடுத்து 10 நாட்களுக்கு தீர்வு காண வேண்டும், அதுவரை எல்லை கற்கள் ஊன்ற மாட்டோம் என உறுதியளித்தால் கிராமத்தினர் கலைந்து சென்றனர். பொதுமக்கள்கிட்டையும் சரி, அவங்ககிட்டையும் சரி டீஸ் கமிட்டி போடுவாங்க. தவறாம போய் கலந்துக்கங்க, எங்களோட இந்த குறைபாடுகளை சொல்லுங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன டீஸ் கமிட்டி அவங்க தெரிஞ்சு போயிடும். அதுக்கு என்ன நடவடிக்கை வீட்டுக்கு போய் பாருங்க, பார்த்துட்டு என்ன ஒரு 10 நாள் 12 நாளுக்குள்ள என்னன்னு பேசுங்க, பேசிட்டு என்ன இது வந்துட்டு பண்ணுங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் இப்படியே போட்டிருந்தீங்க சொல்லிடுறேன், போட்டிருந்தீங்க அப்படின்னா இவங்க கலெக்டர் இவங்கலாம் பேசிட்டு அவங்க அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட தான் வருவாங்க. அப்ப வேலை நீங்க தடுக்க கூடாது, சரிங்களா? ஏன்னா நீங்க கேட்கறத நாங்க புது பண்ணியாச்சு, பேசுங்க. அவங்களும் கலெக்டர்ட்டையும் தாசில்தார்ட்டையும் பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் போய் பேசுங்க, பேசிட்டு இதுக்கு முடிவு எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த இடம் வேலை ஆகும், தொந்தரவு பண்ணக்கூடாது. 350 ஏக்கருக்கு மேலே 1970 பட்டா கொடுத்தாங்க. விழாக்குளம், கள்ளிச்சேரி, பீக்குளம் எல்லா மக்களுக்கும். அதுக்கப்புறம் யூடிஆர் பீரியடில் பட்டா ஏற்றாதனால தரிசாக இருந்துச்சு. நாங்கள் மழை பெய்யாதனால எந்த விவசாய பயன்பாடும் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு கொடுக்குறன்ற பேரில் 2023 வந்துக்கிருக்காங்க. நாங்கள் அப்போலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கலெக்டரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்தோம். அந்த கொடுத்ததுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ மொத்தமாக எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. போலீஸோட எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் தான் திரும்பி கிராம மக்களுக்கு திரும்பி மேட்சத்தரையா மாற்றி தரதுக்கான நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வீரகனூரில் தெருநாய் தொல்லை அதிகரித்துள்ளது. அதே பகுதியை சேர்ந்த விவசாயி முருகேசன் தனது தோட்டத்தில் 8ற்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் கால்நடைகளை வளர்த்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன் தெருநாய் ஒன்று இவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து மாட்டை கடித்துள்ளது. தெருநாயை முருகேசன் விரட்டிவிட்டார். இந்நிலையில் ராபிஸ் அறிகுறிகளோடு பசுமாடு துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதே பகுதியை சேர்ந்த மணி மற்றும் மோகன் ஆகியோர் வளர்த்த பசுமாட்டையும் தெருநாய்கள் கடித்தது. அவர்கள் வளர்த்த பசுமாடுகளும் ராபிஸ் நோய் தாக்குதலால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வீரகனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மர்மமான முறையில் 10ற்கும் மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மாநகராட்சியினர் உடனடியாக தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர்.
உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் 2 மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டி லட்சுமி ஹயகிரிவர் சிறப்பு பூஜை யாகம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் GS சடகோப ராமானுஜர் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கி ஆசீர்வாதம் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் GS சடகோப ராமானுஜர் பேசுகையில், ஆண்டாள் முன்னிலையில் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் என ஆசீர்வதித்தார். இதில் பள்ளி நிர்வாகிகள், தேவஸ்தான அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் உடுமலை ஸ்ரீ GVG விசாலாட்சி மகளிர் கல்லூரி மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நேற்று GVG கலையரங்கத்தில் நடைபெற்றது. கல்லூரி செயலர் ஸ்ரீமதி சுமதி கிருஷ்ண பிரசாத் தலைமை வகித்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் முனைவர் கற்பகவள்ளி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நகர்மன்ற தலைவர் மும்மத்தின் மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கினார். தமிழக அரசு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசினார். முன்னாள் நகர்மன்ற தலைவர் வேலுச்சாமி தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி குறித்து பேசினார். உடுமலை நகராட்சி கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். கல்லூரி இயக்குநர் டாக்டர் மஞ்சுளா லேப்டாப் பெற்ற மாணவியர்களுக்கு வாழ்த்து கூறினார். விழாவின் நிறைவாக இயற்பியல் துறை தலைவர் அறம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரி நேரு நகர் அண்ணா தெருவில் உள்ள குப்பை கொட்டும் இடத்தில் தூய்மை பணியாளர்கள் இன்று காலை குப்பைகளை அள்ளினர். அங்கு கிடந்த 2 பைகளை திறந்து பார்த்தபோது உள்ளே கட்டுக்கட்டாக 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் இருந்துள்ளது. அதனை கண்ட தூய்மை பணியாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வேளச்சேரி போலீசில் புகார் கூறினர். வேளச்சேரி போலீசார் ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றி விசாரணை செய்தனர். அவை அனைத்தும் சினிமா படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்படும் போலி ரூபாய் நோட்டுகள் என்பது தெரியவந்தது. போலி ரூபாய் நோட்டுகளை வீசி சென்றது யார் என விசாரிக்கின்றனர்.